ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த தைத்திருநாளில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வழக்கறிஞர் திருமதி ரோஸ்லின். இன்றைய இந்த சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் துவங்கப்பட்டதுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போறதுக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற எல்லாருக்கும் நமக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சட்ட அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு இருக்கிறது இல்லை. நமக்கு இந்த சட்டத்தை பற்றின அறிவு இல்லை என்பதை மட்டுமே காரணம் காட்டி நம்மால் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு குடிமகனும் நமது நாட்டினுடைய நாம வாழக்கூடிய அந்த இடத்தினுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த சேனல் துவங்கப்பட்டதனுடைய நோக்கம். குற்றங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அந்த குற்றங்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். குற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வரையறுக்கப்பட்ட சட்டங்களை மீறி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் குற்ற செயல்களாகவே கருதப்படும். இந்த குற்றங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சிவில், இன்னொன்று கிரிமினல். இந்த சிவில் குற்றம் அப்படிங்கிறத உரிமையியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சில உதாரணங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு நண்பர்களுக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அப்புறம் குடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள். நீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அவங்க திருப்பி தரல, நீங்க வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்க அதிக வட்டி வச்சுட்டாங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரியாக வரதெல்லாம் சிவில் சம்பந்தமான குற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்தை அவருடைய அனுமதியே இல்லாம அபகரிக்க பார்க்கிறது, அப்புறம் அந்த நிலத்துக்கு தேவையான பத்திரங்களை ஃபேக் முறையில தயாரிக்கிறது. இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் சிவில் சம்பந்தமான குற்றங்களாக கருதப்படும். அதே கிரிமினல் குற்றங்கள் அப்படின்னா அதை என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க குற்றவியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றவியல் குற்றங்கள்லாம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய உடைமைக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுத்துறது, ஆசிட் அட்டாக் பண்றது, ரேப் பண்றது, பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்ம கிரிமினல் குற்றங்களா எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் டீல் பண்றதுக்கு ரெண்டு வகையான கோர்ட்டுகள் உள்ளது, நீதிமன்றங்கள் உள்ளது. ஒன்னு சிவில் கோர்ட்ஸ், இன்னொன்னு கிரிமினல் கோர்ட்ஸ். ரெண்டுக்குமே கிரிமினல் ஜட்ஜஸும் இருப்பாங்க, சிவில் ஜட்ஜஸும் இருப்பாங்க. இந்த இரண்டு வகையான வழக்குகளையும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் கேசஸை கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு மற்றும் இந்தியன் பீனல் கோடு, இந்த ரெண்டு சட்டங்களின் அடிப்படையில் நடத்துவாங்க. சிவில் கேசஸை சிவில் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வச்சு நடத்துவாங்க. இப்போ இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதாவது குற்ற வழக்கு, இந்த ரெண்டு வழக்குகளுக்கும் பொதுவாக ஒரு சட்டம் அப்படி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த மூன்று சட்டங்களையும், அதாவது இந்தியன் பீனல் கோடு ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி மற்றும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த மூன்று சட்டங்களையும் நமது இந்திய அரசாங்கம் 2023 பெயரையும் மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த சட்டங்கள்ல வர சில விஷயங்களையும் தண்டனைகளையும் கூட மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஐபிசிய பாரதிய நியாய சன்ஹிதா என்றும், சிஆர்பிசிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்றும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பாரதிய சாட்சிய அதிநியம் என்றும் பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சேனலை எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனடியாக சேரும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன். அதன் வாயிலாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம்.